என்ன? காடு பூராவும் தேடி பார்த்துட்டேன், கார்மேகத்தை காணும். அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். எல்லா பொருளும் கிடைச்சு போச்சு. ஓஹோ, வெரி குட். அப்போ வாங்க போவோம். சரி, நீங்க போங்க, நான் அப்புறம் பின்னால வரேன். தேங்க்யூ. இவர் அவங்க மேனேஜர். ஆமா, இவர் அந்த திருட மாதிரியே இருக்காரே. அவன் வேற, இவரு என் மேனேஜர். 2 பேர் முகமும் ஒரே மாதிரி இருக்கே. ஓஹோ, அதனால தான் பயந்துட்டியா? ஆமா, எதையும் போக வேண்டாம் சொன்ன. பின்ன என்ன, ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் திருட. எப்பப்பா எனக்கு பயமா இருக்கு, இந்த காட்டுல தனியா எப்படி போறது? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போங்க. இதுதான் எங்க வீடு. ரொம்ப நன்றி. இது நீங்க நடை கட்டுங்க. இது ஓன் வீடா? இது எங்க மாமனார் வீடு. மாமனார் வீட்டுக்கு மறுகுண்ட வந்திருக்கீங்களாக்கும். போயிட்டு வாங்க. எதுக்கு போறது? வந்தது வந்துட்டேன். உங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போறேன். ஐயா சாமி, சமயம் பார்த்து நானே கேட்டுக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. உண்டா இல்லையாங்கிறத நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுல என்ன தவறு? நான் கேட்டு சொல்றேனே, போங்க. முடியாது. போங்கண்ணா. முடியாது. போங்களே. முடியாது. சரி, உண்டு. என்ன அவசரம் உனக்கு இப்ப? ஏன் பயப்படுற? யாரு இருந்தாலும் அப்பா நான் ஹண்டர். ஹண்டரா? ஹண்டர். ஓஹோ, வேட்டக்காரனா? லைசன்ஸா வித்தவுட் லைசன்ஸா? கன் லைசன்ஸுக்கு 10 வயசாச்சு தெரியுமா? நல்லா பேசுறிய. வாய மரத்துல ஊசி வைக்க பச்சை மரத்துல ஆணி வச்சு அடிச்ச மாதிரி உன் பேச்ச நான் ரொம்ப லைக் பண்றேன். பேர் என்ன? பாபு. பாபு. அப்பா, அன்னைக்கு ஒன்னா திருடங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லல? அவரு அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு சிங்கத்துக்கிட்ட இருந்து கூட காப்பாத்திருக்காரு. காப்பாற்றுவார், யானை கிட்ட இருந்து கூட காப்பாற்றுவார். என் தம்பி, உனக்கு அப்பா அம்மா சொத்து வீடு வாசல் கேஷ் இருக்கா? என்னப்பா நீங்க, நம்ம அந்த சிங்காரா எஸ்டேட் இருக்குல்ல, அந்த எஸ்டேட் சொந்தக்காரருடைய மகன். நம்ம இறந்து போன முத்துவேல் மாதிரா? என்ன தம்பி நிக்கிற, நீ நிக்கிறிய? அம்மா உள்ள போய் ஓவல் அது இது ஏதாவது கொண்டா. உட்காரு தம்பி, உட்காருங்க. அம்மா தவிக்குவா? ரொம்ப நல்லா இருக்காங்க. எஸ்டேட்ல ஒண்ணு பூச்சி செடி அதெல்லாம் மேனேஜர் பார்த்து பாருல. தம்பிக்கு கல்யாணம் ஆச்சா? இன்னும் இல்லப்பா. உண்மையாதானே? நீங்க சொல்லுங்க. அதாவது அத பத்தி தான் நானே பேசலாம்னு வந்தேன். நீங்களே வந்தீங்களா? பொண்ணு பார்க்க மாப்பிள்ளையே வருதாருன்னா உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப ஏற்பட்ட தைரியமான ஆள் தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். ஏன்னா நான் கொஞ்சம் மிலிட்டரியில இருந்தவன். இந்த ரப் அண்ட் ரைட்டா நடக்கிறவங்களை தான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. இது எல்லாம் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அப்பா ஒரு பொது மாதிரியாவே இருக்காரு. எல்லா அப்பாக்களும் இப்படி இருந்துட்டான். அப்புறம் பத்திரிகைக்கு பரபரப்பான நியூஸ் எப்படி கிடைக்கும்? அது இருக்கட்டும், உங்க அம்மாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன சந்திக்கிறீங்களா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? ஒண்ணும் சொல்லல மாப்பிள்ள. ஒண்ணும்